ஹாய், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மதுரை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இப்போது 5 வத்தல் எடுத்திருக்கேன். கேரட் சட்னிக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போது அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை நல்லா நீளமாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நாம் இதை வதக்கி அரைக்க தான் போகிறோம், அதனால் நீங்கள் வெங்காயத்தை எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வரணும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது நாம் அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் அதில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை நம்ம தனியாக வதக்கிக்கலாம். அந்த ஹீட்டுக்கு அந்த தக்காளி மேலே இருக்க அந்த தோலெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே தனியாக வர்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம அதை வதக்கிடலாம். அந்த தக்காளி அப்பப்போ கொஞ்சம் திருப்பி மட்டும் போடுங்க, அப்போ தான் எல்லா பக்கமுமே அந்த சூடு படும். அவ்வளோதான். இப்போ நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம். நான் 100 கேரட்டை நல்லா சீச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கேரட் நம்ம அப்படியே போட்டோன்னா அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும். அதனால தான் நம்ம வதக்குறோம். அதனால் நம்ம ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக மட்டும் வதக்கிட்டால் போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்ததை போட்டுடலாம். அடுத்ததான் அந்த கேரட்டு தக்காளி சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு இருக்கும். இந்த டைப்பில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான், கேரட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மதுரை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.